எக்ஸாம்பிளுக்காக வச்சிருக்கோம். இப்போ பாருங்க. உள்ள இழுக்கும். வாங்க வாங்க கம். சரி, இது வேக்யூம் கிளீனர் அப்படின்னு எதை வச்சு சொல்றீங்க? இது நமக்கு வந்து ஈஸியா க்ளீன் பண்ணது இல்ல, அதனால சொல்றேன். இதுல ஃபேன் எப்படி சுத்துது? நாங்க வந்து டிசி மோட்டார் வச்சு கனெக்ட் பண்ணிருக்கோம். டிசி மோட்டார் ஒரு பைப் நடுவுல வச்சு டிசி மோட்டருக்கும் இதுக்கும் கனெக்ட் பண்ணிருக்கோம். டிசி மோட்டாருக்கு வந்து ஸ்விட்சுக்கு எடுத்திருக்கோம். அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ்ல இது செய்யறப்ப என்னெல்லாம் உங்களுக்கு தோணுச்சு? என்னெல்லாம் கத்துக்கிட்டீங்க? நிறைய தடவை 4-5 தடவை இது ஃபெயில் ஆச்சு. அதுக்கப்புறம் வேற ப்ராஜெக்ட் பண்ணிடலாமா இருந்தா மாதிரி வால்கேனோவே பண்ணது. அதுக்கப்புறம் இதுவே எனக்கு பாசிட்டிவா வந்துடுச்சு. இதனால ரொம்ப கஷ்டம்னு இல்லை. வீட்டுல ஒரு 2000 கொடுத்து வாங்குறதுக்கு 150 ஒரு வேஸ்ட் பாட்டில் இருந்தா கூட இதை வச்சு பண்ணிடலாம். ஒரு வேஸ்ட் பைப். இது வந்து ஒரு நூலை மெல்ல சக் பண்ணுது. பட் இட்ஸ் a prototype இல்லையா? இது ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு மார்க்கெட்ல கொடுக்கக்கூடிய ஒரு வேக்யூம் கிளீனர் இல்ல. இது நம்ம பிரஷ்லெஸ் மோட்டார் வச்சு பண்ணிருந்தேன்னா இன்னும் நமக்கு இப்ப நம்ம இது பிரஷ்லெஸ் மோட்டார்னா என்னது? இது மோட்டார்ல தான். இதே மோட்டார்ல இன்னும் நிறைய காத்த உள்ள இழுக்கும். அது இன்னும் பெரிய பவரா இருக்கும். அப்ப நிறைய காத்த உள்ள இழுக்கணும். ஆமா, மேட்டர் அது. அப்ப ஈஸியா வந்து நமக்கு எல்லாத்தையும் நம்ம கிட்ட வைக்கணும் இல்ல கீழ வச்சாலே அது நம்ம கீழ காத்துனாலே அதுவே இழுத்துக்கும். அப்படியா? ஆமா, நிஜமா இழுக்குமா? சரி, இதெல்லாம் நீங்க பண்றப்ப என்னெல்லாம் நீங்க கத்துக்கிட்டீங்க? இப்ப இந்த ஒயரும் கத்துக்கிட்டோம். நிறைய பேட்டரிக்கு இப்ப நாங்க இந்த போர்ட்லயே கத்துக்கிட்டு இருக்கும் போது இதை வச்சுதான் இதுலயே தான் கத்துட்டு இருந்தோம். புதுசா இதுல இப்ப நீ பண்ணி பார்க்கும் போது எல்லாமே புரிஞ்சது. இப்ப இந்த ஒயருக்கும் இந்த ஒயரும் அட்டாச் ஆகக்கூடாது. இதுக்கும் கேப் இருக்குன்னு எப்பவுமே. ஃபர்ஸ்ட் நாங்க வந்து பிளாக் ஒயிட் ரெட் தான் கொடுத்துருந்தோம். அப்ப வந்து எங்களுக்கு ஃபேன் வந்து இப்படி ஃபோர்ஸ்ல அது பின்னாடி போச்சு. அதுக்கப்புறம் நாங்க வரி மாற்றும் போது எங்களுக்கு வந்து இழுக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் தான் சோ ஃபேனோட டைரக்ஷன் இப்படி இருந்தா காத்து தள்ளுது. அத மாத்தி கொடுக்கறப்ப காத்து இழுக்குது. இதுல எல்லாம் ஃபிட் பண்ணி கொடுத்ததுக்கு நம்ம வெறும் அந்த ஃபிட் மட்டும் தான் பண்ணனும். அதுக்கப்புறம் என்ன பண்ணனும் அப்படி நம்ம நல்லா திங்க் பண்ணி பண்ணனும். அதனால இதெல்லாம் எனக்கு நிக்கவே இல்ல. பைப் வந்து நாங்க அத்தனை தடவை கடைசி நிமிஷம் வரைக்கும் கூட பண்ணிட்டே தான் இருந்தோம். எல்லாரும் கூட வர்க் நீங்க என்ன நினைச்சீங்க? இது ஒரு எவ்வளவு நேரத்துல செஞ்சிடலாம் நினைச்சீங்க? நான் வந்து அந்த வீடியோ வந்து 6 மினிட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். அது நான் 2-3 பார்த்து தான் செஞ்சிருப்பேன். பார்த்தா கடைசியில எங்களுக்கு ஒரு 1 டே ஆயிடுக்கும் இது செய்யறதுக்கு. செய்யறது 1 hour தான். ஆனா அது மாதிரி ரீட்ரை இந்த ஒயருக்கு அந்த ஒயர் கனெக்ஷன் ஸ்டைல்லே வராது. எதுவுமே நம்ம நிறைய வாட்டி பண்ணாதான் வரும். சோ எதுவுமே சக்சஸ் பண்ணணும் அப்படின்னா திரும்பி செஞ்சு பார்க்கணும். படிக்கிறப்ப நமக்கு புரிஞ்ச மாதிரி தான் தோணும். பட் செய்யறப்ப தான் அதுல உள்ள ஒரு விஷயமும் புரிய ஆரம்பிக்கும் இல்லையா? வெல் டன். பிக் தம் a big hand up. வெரி நைஸ். அது செஞ்சு காமிக்கிறீங்களா? நாங்கள் அது 2வது வரோம். ஓகே, வில் கம் இன் தி நெக்ஸ்ட் ரவுண்ட். இப்போ now we go to the 3rd round. For the larger scale use, இது வந்து ப்ரொடக்ஷனுக்கு வரதுக்கு வந்து இதை யூஸ் பண்ண முடியுமா? இந்த பிரின்சிபல் இது இன்னும் கொஞ்சம் நாங்க பெருசா பண்ணியிருந்தோம். இல்ல இதையே நாங்க வந்து எப்ப ஜென்ரலா யூஸ் பண்ற மாதிரி பண்ணியிருந்தா யூஸ் பண்ணலாம். இதே பாதி எங்களுக்கு வருது இல்ல. இப்ப காத்து வச்சேன்னா இப்படி இழுக்குது இல்ல. இதே நாங்க பெருசா பண்ணியிருந்தோம்னா வரும். எல்லா வேக்யூம் கிளீனர் மாதிரியே வரும். வீட்லயே செய்யலாம். Basically it's a prototype. But இன்னும் நிறைய improvements வேணும் to better commercial கொண்டு வரது. You have got the basic idea for the vacuum cleaner. பேசிக்கா எப்படி செய்ய முடியுமோ காஸ்ட் கம்மியா செய்யறது. ஆன்லைனோட கம்மியா இதுக்கே 150 தான் ஆச்சு ஃபுல்லா வாங்க. இதுவே நம்மளே வச்சிருக்கோம் வீட்ல 2-3 பிளாஸ்டிக் பாட்டில். எங்க எத்தனை தடவை கடைக்கு போனீங்க? அது இதுக்கு 3 வாட்டி க்ளே வாங்குறதுக்கு கடைக்கு போயிட்டோம். அதே பேர் இதுல நாங்க மோட்டார் 2 மோட்டார் பேட்டரி எல்லாமே அடிஷனலாவே வாங்கிருந்தோம். எப்ப கூட இது உனக்கு எப்படி தெரியுது? இது வந்து ஒரு ஜஸ்ட் லைக் ஒரு டப்பா மாதிரி தெரியுதா? இது ஒரு தங்க மாதிரி தெரியுதா? ஃபர்ஸ்ட் திடீர்னு ஒர்க் ஆகலையான்னு தெரியும் போது அப்படியே மரத்தெல்லாம் உடஞ்சிருச்சு. இது மாதிரி ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ணி பார்த்தேன். அது ஃபேன் சுத்தல. திடீர்னு இங்க ஸ்டெக் ஆகும். இங்க நிறுத்திச்சு. பேட்டரி அதுக்கப்புறம் 4-5 பேட்டரி வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தேன். இப்போ உனக்கு இது எப்படி தெரியுது? எப்ப இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா அப்படியே எங்கயாவது ஷோகேஸ்ல வச்சிருந்தேன். இல்ல that is what நீ செஞ்ச அப்படிங்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன். வேறங்க வாங்கி கொடுத்தாங்கன்னா இது அவ்வளவுதான் யூஸ்ஃபுல்லா அப்படி தூக்கி போடு. ஆமா, உங்க மம்மி நிஜமா 2000 ரூபாய் கொடுத்து அந்த வேக்யூம் கிளீனரோட இது பத்திரமா பாத்துக்க.
வெரி குட். இந்த இந்த பைப் வந்து கீழே விழுந்துட்டே இருந்தது, அதை ஃபிட் பண்ணதுக்கே ரொம்ப பெரிய வேலை. எவ்வளவு பெரிய வேலையா இருந்தது. அதுதான் நடுவுல கீழே விழுந்துட்டே இருந்தது. வெரி குட், நைஸ். चलो we'll go to the Not critical ratio. You have to improvise this and you have to take it into a better process. Okay. சரியா? இப்போ நல்லா பண்ணிருக்கீங்க. இது அதுல அவங்க ஒரு சின்ன ஒரு ஃபில்டர் கிளாத் கூட வச்சிருக்காங்க பாருங்க. அந்த அளவுக்கு தே ஆர் வெரி கீன். இது குப்பையை இழுக்க போது அந்த குப்பையை இழுத்து அந்த ஃபில்டர் பண்ணும் அப்படிங்கிற அளவுக்கு தே ஆர் ரெடி. குட் கேர்ள்ஸ்.